வாழ்க வளமுடன். தூக்கமின்மையை சரி செய்யக்கூடிய 6 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்னன்றது இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் இதை மாற்றிக்கணும், தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும். முதல் விஷயமா, வெயில் அரை மணி நேரமாவது நம்ம ஸ்கின்ல படணும், தோலில் படணும். சன் எக்ஸ்போசர், சன் பேதிங், சூரிய குளியல் தினசரி எடுத்துக்கணும். இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்னா ஒத்துக்கலாம், அவங்களுக்கு வெயிலுடைய எக்ஸ்போஷர் இருக்காது. அப்போ இன்றைய காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே விட்டமின் டி குறைபாடு இருக்குது, வெயிலில் போகிறதே இல்லை அப்படின்றாங்க. எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் வெயில் உள்ளேயே வர்றது கிடையாது, ஸ்கூலில் இருக்கிறப்பையும் வெயில் படுறதில்லை, வீட்டிலையும் வெயில் படுறதில்லை. அப்போ வெயில் கண்டிப்பாக படணும், அப்போ தான் நமக்கு தூக்கத்திற்கான ஹார்மோன் சுரக்கும். இது முதல் விஷயம். இந்த வெயிலில் இருக்கணுன்றது ரொம்ப பிஸியான ஷெடியூலில் இருக்கிறவங்க வெயிலில் சும்மா இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நம்ம சொல்லி நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டு வெயிலில் உட்காந்து எடுத்துக்கிறாங்க, இல்லை லேப்டாப்பில் ஏதாவது ஒரு வேலைகள், இல்லை எழுதுகிற வேலையோ படிக்கிற வேலையோ காலை இளம் வெயிலில் மாலை இளம் வெயிலில் இந்த வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம அந்த வேலைகள் செய்கிறப்ப வெயில் நமக்கு கிடச்சிரும். இது முதல் விஷயம். அதுக்கடுத்தது ரெண்டாவது விஷயம், காலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்யணும். இந்த காலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றது நமது பாரம்பரியமாக இருந்தது. காலையில் எந்திரிச்சா மலம் கழிச்சிட்டு ஏதோ ஒரு உணவு அல்லது தண்ணீர் எடுத்துட்டு ஏதாவது ஒரு விதமான உடற்பயிற்சி, யோகாவாக இருக்கலாம், கரலாக்கட்டையாக இருக்கலாம், களரி போயிட்டு இது மாதிரி ஏதோ ஒரு பயிற்சி செய்யணும். சிலம்ப பயிற்சி, அதுக்கடுத்து இது மாதிரியான பாரம்பரிய பயிற்சிகள் எல்லாமே காலை நேரத்தில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதிகாலையில் சொல்லிக் கொடுப்பாங்க, மாலையில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நேரம் தான் பயிற்சிக்கு உகந்த நேரம். உடற்பயிற்சி தினசரி செய்துக்கணும். காலையில் ஹெவியாக நம்ம உடற்பயிற்சி செய்கிறப்ப சர்க்கேடியன் ரிதம் நம்ம உடம்பில் சரியாகும். அதுக்கடுத்தது மூன்றாவது விஷயம், தூக்கமின்மைக்கான வரப்பிரசாதம் எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் எடுக்கிறப்ப தூக்கம் அப்படி வரும். எண்ணெய் குளியல்ன்றது, எண்ணெய் குளியலுக்கு முறை இருக்குது, அந்த முறைப்படி எடுக்கணும். சாதாரணமாக லேசாக தலைக்கு மட்டும் எண்ணெய் வைக்கிறது இல்லை, அந்த முறை இல்லாமல் எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறப்ப இந்த பலன் கிடைக்காது. எப்படி முறையாக எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும் அப்படின்ற முழு விவரம் நம்ம ஆல்ரெடி காணொலிகளில் பேசியிருக்கிறோம். அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதை பின்பற்றி எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். எண்ணெய் குளியல் எடுக்கிற நாள் பகலில் தூங்கக்கூடாது. எத்தனை மருந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் எண்ணெய் குளியல் எடுத்துட்டு இரவு தூங்கினா நல்ல தூக்கம் வரும். எண்ணெய் குளியல்ன்றது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப தான் அந்த எண்ணெயானது உள்ளே இறங்கும், உடலில் மாற்றம் நடக்கும். தலைக்கு நல்லா அழுத்தி மசாஜ் செய்யணும். அரைக்கி தேய்ச்சி நல்லா அடித்து விட்டு எண்ணெய் குளியல் எடுக்கணும். அதுக்கடுத்தது நான்காவது விஷயம், குளியல் முறை. குளியலில் செய்யக்கூடிய தவறு நம்ம குளிக்கிறப்ப சுடுதண்ணி குளிக்காமல் பச்சை தண்ணியில் குளிக்கணும். கோல்டு ஷவருக்கு தான் அதிக பலன்கள் உண்டு. இது மாதிரி நம்ம குளியல் இருக்கிறப்ப தலையை மட்டும் விட்டுட்டு குளிக்கக்கூடாது, தலையோடு சேர்த்து தான் குளிக்கணும். பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி தலையோடு சேர்த்து குளிக்கணும். இந்த குளியலுக்கான முழு விவரம் நான் தனியாக பேசியிருக்கிறேன், அதை முழுமையாக கேட்டுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அந்த தலையை மட்டும் விட்டுட்டு குளிக்கிறப்ப ட்ரிபிள் வார்மர் 3 விதமாக இயங்கும். ஒன்று லோயர் வார்மர். லோயர் வார்மர் கெட்டு போகிறப்ப சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது கீழே இருக்கிற உறுப்பில் பிரச்சனை ஏற்படும். அது பைல்ஸு, வெள்ளைப்படுதல், இது மாதிரியான பிரச்சனை. இதுவே மிடில் வார்மரில் ட்ரிபிள் வார்மர் கெட்டு போகிறப்ப ஜீரணம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும், இருதயம் சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை. இதுவே அப்பர் வார்மர் கெட்டு போகிறப்ப முடி கொட்டுறது, தூக்கமின்மை, கண்ணு சரியாக தெரியாமல் போகிறது, இது எல்லாமே ஒரு குரூப் தான். தூக்கமின்மை இருக்கிறவங்கள கேளுங்க, அப்பர் வார்மர் சார்ந்த எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டாலே முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க, கண்ணு சரியாக தெரிலன்னு சொல்லுவாங்க, ஓவர் திங்கிங் இருக்கும். இது மாதிரி இந்த அப்பர் வார்மர் சார்ந்த நம்முடைய ஃபேஸு, கழுத்துக்கு மேலே இருக்கிற எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இதை சரி செய்துக்கணும், குளியல் சரியாக இருக்கணும். அதுக்கடுத்தது ஒரு போனஸ், இந்த குளியல்லையே நமக்கு சூட்சும உடல் இருக்குது. இப்போ பார்க்குறது இது ஸ்தூல உடல். சூட்சும உடல் அப்படின்னா ஆறா. இந்த ஆறா கெட்டு போகிறப்ப தூக்கமின்மை பிரச்சனையை ஏற்படுத்தும். இது தூக்கத்தில் தான் காமிச்சு கொடுக்கும். இது கிராமத்தில் நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியை புறக்கணிக்க கூடாது.
பேய் அப்படின்னா பேய்க்கும் பார்க்கணும் அப்படின்னா உடலுக்கும் பார்க்கணும், வெளியே இருக்கிற இந்த ஆரா அதையுமே சரி செய்யணும். ஆரா அப்படின்றது கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆரா பிரைட்டாக இருக்கணும், ஆரா அலைனாக இருக்கிறப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும். 2 பேர் எடுத்துக்கிறோம், ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் நோயோடு இருக்கிறாரு. 2 பேருடைய ஆரா அந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் எடுக்கிறப்ப டிசீஸ்டாக இருக்கக்கூடிய ஆரா சுருங்கி இருக்கும், பிரைட்டாக இருக்காது. இதுவே ஆரோக்கியமாக இருக்கிறவர் அவருடைய ஆரா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பேருடைய ஆராவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருவேளை நோயற்று இருக்கிறவர் நல்ல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி சரியாயிட்டாரு அப்படின்னா அவருடைய ஆரா மாறிடும். அப்போ இந்த ஆரா சூக்ஷ்ம உடல் அப்படின்றது உண்மை வேலை செய்யக்கூடியது. இந்த ஆராவை சரி செய்யக்கூடிய முறை தான் நீம் பாத், வேப்ப இலை குளியல். இந்த வேப்ப இலை குளியலும் முறைப்படி எப்படி எடுத்துக்கணுன்றதை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வேப்ப இலை குளியல் எடுக்கிறப்பயே ஆங்ஸைட்டி எல்லாமே சரியாகும், ஓவர் திங்கிங் சரியாகும், பயம் இருக்கிறது எல்லாமே சரியாகும். 21 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த ப்ராசஸை செய்யணும். அதுக்கடுத்தது இந்த ஓவர் திங்கிங் இஷ்யூ இருக்குது, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி டெண்டன்சி இருக்குது, இல்லை நம்ம இறந்துருவோமோ, இல்லை திடீர்னு படபடப்பு வர்றது, ஆங்ஸியஸாக இருக்கிறது, திரும்ப திரும்ப அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மருந்து என்ன அப்படின்னா உடல் பயிற்சி தான் இதுக்கு உரிய மருந்து. உடல் பயிற்சி செய்கிறப்ப ஆங்ஸைட்டி கம்மி ஆகும். சும்மா கிடையாது, இது ப்ரூவ் பண்ண சயின்ஸு. ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும் தெரியுங்களா? சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் எக்ஸசைஸ் பண்ணால் ஆங்ஸைட்டி குறையும் அப்படின்றது. ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு அந்த முடிவை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆங்ஸைட்டி மனம் சார்ந்த பிரச்சனை எது இருந்தாலும் உடல் பயிற்சி தினசரி செய்கிறப்ப உடல் பயிற்சி மினிமம் ஒரு 2 மணி நேரம் செய்யணும். 2 மணி நேரம் கூட ஒதுக்க முடியல அப்படின்னா அப்போ எப்படி? உடல் பயிற்சி செய்கிறப்ப 5 நிமிஷம் உடல் பயிற்சி செய்கிறப்பயே ஆங்ஸைட்டி கம்மியாகும். இதுதான் நம்ம ரிசர்ச் சொல்கிறது. அப்போ உடற்பயிற்சி செய்யுங்க, ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக அதிலிருந்து வெளியே வந்துக்கலாம். ஒரு நாள் செய்கிறப்பயே ஒரு நாளிலேயே மாற்றங்கள் தெரியும். அதுக்கடுத்தது 6வது விஷயம், ஃபைனல், ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸ்ட்ரெச்சிங். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு தூங்குறப்ப தூக்கத்துடைய குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ டெய்லி ஒரு 9 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா காலையில் 5 மணிலேருந்து வேலை இருக்குது, 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். சரி, அப்போ 8:30 to 9 இந்த நேரத்தில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாமா அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் 9 to 9:30 தூக்கத்துடைய அந்த டியூரேஷனை கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங்க்கு கொடுத்துட்டு தூங்குறப்பயே தூக்கத்துடைய குவாலிட்டி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறப்போ உடலில் இருக்கிற தேவையில்லாத இறுக்கங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தூங்கி பாருங்கள், அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த 6 விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 6 விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக கடைபிடிச்சிக்கோங்க. இதில் நம்ம இந்த உடற்பயிற்சிக்கு எவ்வளோ நம்ம நேரம் கொடுக்குறோமோ அவ்வளவு நல்லது. பிஸியான ஷெடியூலில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சார்ந்து உடற்பயிற்சியை கம்மி பண்ணிக்கலாம். முதல்ல பிரச்சனை சரியாகிற வரைக்கும் உடற்பயிற்சியை ஜாஸ்தியாக செய்யுங்க. சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சியுடைய அளவை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்றது மனசு வச்சா எல்லாராலையும் முடியும். முடியல அப்படின்னாலும் அது வருத்தப்பட வேண்டியது கிடையாது. ஆரம்பத்தில் பிரச்சனை சரியாகிறதுக்காக நேரத்தை ஒதுக்கி செஞ்சுட்டு சரியானதுக்கப்புறம் மினிமம் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.